ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸுக்கும் சரி, டைஜஷனுக்கும் சரி, ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பார்லி வெஜிடபிள் கஞ்சி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்லி கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பார்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் இருக்க ஈரப்பதம்லாம் ஓரளவுக்கு போன பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை ஒரு ரவா பதத்துக்கு கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அப்படியே தனியாக வச்சுடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயிலெலாம் நீங்கள் சாதா எண்ணெயில் கூட செஞ்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 5 பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் என்னென்னவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எல்லாமே 1 கப்பு வர அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு மிளகு ஒரு 15 மிளகு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கப்பு பார்லிக்கு நம்ம 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் இன்னைக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பார்லியை இதில் சேர்த்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதுலேயே நல்லா வதங்கின பிறகு தண்ணி 4 கப்பு சேர்த்துக்குங்க. விசில் வந்த பிறகு நம்ம அது எவ்வளோ அளவுக்கு கெட்டிமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா விசிலில் போடும்போது எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். அதனால் ஒரு 4 கப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா 5 விசில் வந்த பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மோர் சேர்த்துக்கலாம், பாதாம் மில்க்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், அது வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்குங்க. தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க. இல்லை இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இது உங்கள் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப அருமையான காலையில் ஹெல்த்தியான ஒரு பார்லி கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் போது சிம்பிளாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்து சாப்பிட்ணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஃபைபரும் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பார்லி கஞ்சியை வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸை தாராளமாக ஈஸியாக ஆகும். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.